உனக்கு வருதா போப்பா உனக்கு வருதா? ஆமா ஆமா போய் இருந்துட்டு வா போ. நான் சொல்லும் போதே போய் இருந்துட்டு வா, அப்புறம் டைம் கிடைக்காது. ஆமா ஓடி ஏங்க இறந்து இறங்கி போகணும். சரி, அதுக்கு என் வாயில இருக்கிறேன் தப்புல. நாங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு கேன்ல பேஞ்சு தர்றோம், குடிக்கவா? இல்ல அங்கிட்டு போய் ஊத்தி. சரி பரவாயில்ல. ஆத்தா இவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்களே, ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாடகம் பக்கா ஆமலாய் அப்பதான் நல்லா இருந்துச்சு. இந்த ஆத்தா தானே சாமி கும்பிடணும். நன்றி வணக்கம். அதாவது சொல்றியா அப்படின்னு அவங்க கேட்பாங்கல்ல, அதான் சொல்ல வரேன். நாங்க சொல்லுவோமா இருந்தாலும் அது அம்மா நிச்சயம் மண்ணு பாவம் ஆத்தாடி இது ஒண்ணுமே தெரியாதுப்பா. சரி, அதாவது இந்த நாடகத்தை இவ்வளவு நேரம் பார்த்தது பெரிய விஷயம் கிடையாது. ஒழுக்கமா உட்காச்சானி இல்லைன்னா சரி சொல்லு. இவ்வளவு நேரம் பார்த்தது பெரிய விஷயம் கிடையாது. சரி, இந்த நாடகத்தை இவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்து பாக்குறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. என்ன பெரிய விஷயம்? முருகனும் வள்ளியும் மாலை மாத்திர காட்சியை பார்க்கணும். பார்த்தா முருகனும் வள்ளியும் மாலை மாத்திர காட்சியை எந்த ஒரு பெண்ணு பார்க்கிறீங்களோ அவங்களுக்கு தாலி பாக்கிய நீடிக்கும்ன்றது முருகனுடைய ஆசீர்வாதம். ஐயோ கொடுமையே. ஏமா என்னப்பா இந்த மாலை மாத்திர விஷயத்தை பார்த்தா கல்யாணம் ஆன பெண்களுக்கு தாலி பாக்கிய நீடிக்கும். அதெல்லாம் சரித்தான். அதே மாதிரி இந்த 1 வருஷமா கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க, மாப்பிள்ளை கிடைக்காத பிள்ளைங்க, கல்யாணம் தள்ளி போற பிள்ளைங்க எல்லாம் இந்த கல்யாணத்தை பார்த்தா சரி 1 வருஷத்துல கல்யாணம் ஆகும்ன்ற ஒரு ஐதீகம். சொல்றது என்னமோ உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. சரி, நானும் 16 வருஷமா உன்னைய பாக்குறேன், நீ மட்டும் மொட்டாவே எதிரே சங்கத்துல ஒண்ணும் இல்லாம. அதிகமா கிடைக்கல, போயிட்டு வரேன். நம்மளுக்கு டவர் நல்லா இருக்கு, கிடைச்சு நாங்க போறேன். அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க மிஸ்டர் புருஷனா லூசு. புருஷன் முண்டாட்டி சண்டையை வீட்டுல வச்சுக்கோங்க. இது மேடை, இங்க வந்து சண்டை போட்டு அடுப்பானேன்னு வை. என்ன பண்ணுவ? சுரேஷன் தலையில உன்னை கட்டி விட்டு போயிருவேன். நமக்கு வேணாம்ப்பா, ஒண்ணு போகுது நமக்கு இருக்கிறது. மருமகன் நானு, தாய் மாமே. நான் தாய் மாமே. பவதாரணிக்கு கல்யாணம் ஆகல, சொரட்டையா தெரியுது மொட்டையா தெரியுது நினைக்கிறீங்களா? அப்படித்தானே ஊர்ல பேசுற. அப்படி நினைக்காதீங்க. அப்புறம் பவதாரணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் சிரிக்கிற? சரி சிரிக்காத விடு. சிரிக்காம சொல்றீ லூசு. அழுகுற லூசா இருந்தா துணியை சுத்திக்கிறேன். சரி சரி அழுது எல்லாம் கூட்டு. ஏமா பவதாரணி எத்தோட இந்த ஆள் ரவுண்ட் பாத்துக்க ஒண்ணுக்கு 2 இப்ப அப்ப நான் முதல்ல அதுதானே சொன்னேன், வந்தோடனே போடாண்டு வர்ற நேரம் தானே போக முடியும். வரலனாலும் எப்பயாவது பண்ணி வர வைக்கிறா. வருஷம்பரம் கூப்பிடுறேன், இல்லாட்டி பூதி முன்றாம சார் போட. தாளம் போடும் ராமர் எங்க இருந்தாலும் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். டீயோடு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த யாருக்கு விழா கமிட்டியார்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், உள்ள டீ கேட்குறாங்க, தயவு செஞ்சு வாங்கிட்டு வந்து கொடுங்க. அதுக்கும் சிரிக்காத, அதோட இருக்கிற வழி. ஐயா அப்பா உள்ள டீ வாங்கிட்டு வாங்கப்பு. நான் போயிட்டு வரவா வேறொரு இருக்காரு. இதுக்கு மேல நின்றோம்னா இருமா, அவன் மூத்திர அடிக்க போயிருக்கேன். ஆமா, இதுக்கு மேல நான் நின்று செருப்படி வாங்குறத தவிர. ஆனா ஒரு விஷயம் தெரியுமாப்பு, நீங்க எல்லாம் நீ செருப்படி அடிச்சாலும் இந்த ஊருக்கு நான் இனிமே வருவேன். ஏமா? ஏன்னா எனக்கு காசு தானே முக்கியம். போயிட்டு வரப்பா. நீங்க பார்த்து பத்திரமா உட்காருங்க. முருகன் வள்ளி மாலை மாத்திர காட்சியை பாருங்க. நல்லபடியா பார்த்துட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு ஒரு 10,001 5,001 இந்த மாதிரி செய்முறை வச்சுட்டு போங்க. கொடுக்குறவங்க அவர் கையில கொடுக்காம என் கையில கொடுத்துட்டு போங்க. ஏன் அப்படி? பத்திரமா வச்சிருப்பேன். சரி போயிட்டு வர அத்தா. போயிட்டு வரேன். வர கற்பகமே கற்பகமே
கிராமத்தை பெரியோர்களே, எனதரமை தாய்மார்களே, உங்களுடைய அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழு சார்பாகவும் எங்களுடைய இசை கலைஞர் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை உங்களுடைய பாதார விந்தங்களை சமர்ப்பித்து விட்டு நாங்கள் வந்து பணித்துறையின் வேலையில் பெரியவர்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு நாடகத்துக்கு செல்வது உண்டு. அப்படி போகின்ற நேரத்தில் இந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு 10 பேர் 20 பேர் உட்காந்துருப்பாங்களா? நேற்று வந்து உட்காந்துருந்தாங்க, நேற்று 4 பேர் உட்காந்து இருக்கட்டும். அந்த நிலையை மாற்றி நம்முடைய கிராமத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அமர்ந்திருந்து இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை கண்டுகளிக்கிற உங்களை பார்க்கையில் இதே போன்ற நாடக கலைஞர்களுக்கு மென்மேல உற்சாகத்தோடு ஆக தண்ணியுடைய அவசியத்தினை வலியுறுத்தி பாடுகையிலே நடந்தாய் வாழி காவி நடந்தாய் பாலி காவேரி நடந்தாய் வாடி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க நடந்தாய் பாலி காவேரி எண்ணத்தை கொள்ளகளுக்குள் எழில் மிகு வனமாக காட்சியளிப்பது கண்களுக்கு விருந்தகலமாக இருக்கிறது. நதியாக பகல் கொடுக்க நிறைந்த பனிப்பளவு கருவன் கால்பட்ட கண்களை மனைவிட்டு கொதித்து உயிர்காக்க கூவினால் தாவினால் அன்று ஒரு நதியாக உருமாறி நன்னிலத்தை அலங்கரித்த சொல்கிற வகையில் அற்புதமாக நன்னிலத்தை பார்க்கையில் இந்த வனத்திலையும் மக்களையும் பாடுகையில் இன்பம் எங்கே தேடி பார்க்கணும். இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கே நல்ல போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே என்று தேடு, இங்கிருப்போனாலும் எங்கு இருப்ப வேணும்.
நாடி ஓடி திரிகின்ற வேளையில் பூச்சி வந்து வருகின்றாள், பொலிமிக தருகின்றாள், வரும் மொழியே நெல்கின்ற அந்த வஞ்சி மகளிலே கட்டழகு பொட்டழகு கண்ணி இவள் பேரழகு பொட்டழகு இட்டு வரக்கூடிய பூமங்கை இவள் யாரோ புது மலகள் தாங்கி வரக்கூடிய பூந்தேரு கனவென்னும் தேரேறி கற்பனை ஆள்கின்றாள். அப்படிப்பட்ட அந்த இது அற்புதமான மிகச்சிறப்பான இடத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு வணக்கத்தை கூற வேண்டிய காரணத்தினால வணக்கம் பழமுறை நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ பெண்ணாகி உலவுகின்ற அழகோ உலவுகின்ற அழகோ உருவம் ஒரு வெள்ளாக ஆதி ஒரு கனையாக உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ உலவுகின்ற அழகோ அவனமின்னும் இருதகமோ பசுந்தளிர் போர் வழிகரமோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ உலவுகின்ற அழகோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகு அலைகள் இடமாறி குழலோ குழலோ. நாம் வந்து இவ்வளவு நேரமாக உள்ளே யாராவது இருக்கிறார்களா, ஏதோ சப்தம் கேட்குமா என்று சற்று ஆராய்ந்து பார்க்கலாமா? ஆளாலும் யார் இவள்? இவளே தான் நாம் தேடி வந்த வள்ளி இவளே தான். இதில் எல்லோரும் சொன்னலை காதல் கன்னிகளாக கட்டழக மங்களாக இந்த திணை வனத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார்களாக இந்த வள்ளியாகப்பட்டவள். ஆளாலும் பழக இசை உங்களுக்கு கேட்டுச்சா?
கேட்டுச்சா? ஆக அப்படிப்பட்ட அளவலும் சில இசையை வந்து பாடுகையில் முக்குத்தி பூமையில காற்று உட்கார்ந்து பேசுகின்ற வண்ணமயமான காட்சி அந்த மாயமால கவுளின் ராகத்தின் அடிப்படையில் சரிகம பதனி சா சரிதா பமகரி சா சரிக சரி சரிகம பதனி சா சாடித சாடித சாடி சாடித பமகரி சா முக்குத்தி பூமேலே